டெல்லி அரசை சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும் என பிரதமர் மோடிக்கு கேஜ்ரிவால் கடிதம் அனுப்பியுள்ளார். டெல்லியில் கவர்னர் நஜீப் ஜங், முதல்வர் கேஜ்ரிவால் இடையே நடக்கும் அதிகார சண்டை நடந்து வருகிறது. இருவருக்குமான மோதல் உச்சகட்டத்தை அடைந்ததை தொடர்ந்து இருவரும் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை தனித்தனியாக சந்தித்து ஒருவர் மீது ஒருவர் புகார் கூறினர். கேஜ்ரிவால் ஜங் சண்டையால் உயரதிகாரிகள் குழம்பி போயிருப்பதால் பணிகள் ஸ்தம்பித்துள்ளன. இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு முதல்வர் கேஜ்ரிவால் புதனன்று கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் கவர்னர் ஜங் மூலமாக டெல்லியை ஆள மத்திய அரசு முயற்சிப்பதாக கேஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டெல்லி அரசை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் மோடியை கேஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். 3 நாடுகளில் பயணம் செய்த பிரதமர் மோடி இந்தியாவை பற்றி கூறிய கருத்துக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சீனா, மங்கோலியா, தென்கொரியா நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி தென்கொரிய தலைநகர் சியோலில் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது இந்தியாவில் பிறக்க என்ன பாவம் செய்தோம் என இந்தியர்கள் வருந்தியதாகவும் வெட்கப்பட்டதாகவும் மோடி கூறினார். இதனால் இந்தியாவில் இருந்து வெளியேற இந்தியர்கள் நினைத்ததாகவும் அந்த நிலை தான் ஆட்சிக்கு வந்த பிறகு மாறிவிட்டதாகவும் பேசினார். மோடியின் இந்த கருத்துக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. நல்ல வாய்ப்புகளை தேடியே இந்தியர்கள் வெளிநாடு சென்றதாகவும் என்றுமே இந்தியனாக பிறந்ததற்கு வெட்கப்பட்டதில்லை என்று சமூக வலைதளங்களிலும் கண்டன கணைகள் வலுத்து வருகின்றன. நாட்டை அவமானப்படுத்த வேண்டாம், உங்களுக்காக மட்டும் பேசுங்கள் எனவும் கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. மோடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மோடி இன்சல்ஸ் இந்தியா என்ற தலைப்பில் ஹேஷ்டேக்கும் துவங்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் கனடா சென்றிருந்த போது ஊழல் இந்தியா என்று கூறி எதிர்க்கட்சிகளின் கண்டனத்தை பிரதமர் மோடி சம்பாதித்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 நாடுகளில் சுற்றுப்பயணம் முடித்து டெல்லிக்கு பிரதமர் மோடி திரும்பினார். இந்தியாவுக்கு தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதற்காக சீனா, மங்கோலியா, தென்கொரியா நாடுகளில் கடந்த 15ஆம் தேதி முதல் பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். முதலில் சீனாவுக்கு சென்ற மோடி அங்கு 3 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்தார். சீன அதிபர் ஜி ஜின்பிங், பிரதமர் லீ கெகியாங் ஆகியோரை சந்தித்து பேசினார். சீன அரசுடனும் சீன தொழில் நிறுவனங்களுடனும் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. அதன் பிறகு மங்கோலிய நாட்டுக்கு சென்ற மோடி அந்நாட்டு பார்லிமென்ட் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றினார். இறுதியாக திங்களன்று தென்கொரியாவுக்கு சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் பார்க் குன்ஹேயுடன் பேச்சு நடத்தி 7 ஒப்பந்தங்களை செய்தார். செவ்வாயன்று 2வது நாளாக தென்கொரியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மோடி புசான் நகர விமான நிலையத்திலிருந்து தனி விமானத்தில் டெல்லிக்கு புறப்பட்டார். இரவு டெல்லி விமான நிலையத்தில் வந்திறங்கிய பிரதமர் மோடியை பாரதிய ஜனதா தலைவர்கள், அரசு உயரதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இரவு நேரத்திலும் தன்னை வரவேற்க விமான நிலையத்துக்கு வெளியே திரண்டிருந்த பாரதிய ஜனதா தொண்டர்களை பார்த்து மோடி உற்சாகத்துடன் கையசைத்தார். பிரதமர் மோடி அடிக்கடி வெளிநாட்டு சுற்றுப்பயணம் செல்வதை சீதாராம் யெச்சூரி கிண்டல் அடித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் மும்பையில் பேட்டியளித்த போது மோடி தலைமையிலான மத்திய அரசின் ஓராண்டு செயல்பாடு குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த யெச்சூரி, மன்மோகன் சிங் அரசால் கொண்டுவரப்பட்ட பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மோடி அரசு வேகமாக செயல்படுத்தி வருவதை தவிர வேறெதுவும் ஓராண்டில் நடக்கவில்லை என்றார். கருப்பு பணத்தை திரும்ப கொண்டு வருவது பற்றி பிரதமர் மோடி பேசும் அதே நேரத்தில் அவரை இந்தியாவுக்கு கொண்டு வருவது குறித்து பார்லிமென்டில் விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் யெச்சூரி கிண்டலுடன் கூறினார். தமிழக முதல்வராக ஜெயலலிதா 23ஆம் தேதி பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை கர்நாடக உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. பெங்களூர் தனி நீதிமன்றம் அளித்த 4 ஆண்டு சிறை தண்டனையில் இருந்து தப்பியதால் மீண்டும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்பதில் ஜெயலலிதாவுக்கு எந்த தடையும் இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. மே 11ஆம் தேதியே கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பு வெளியான போதிலும் இதுவரையில் வீட்டை விட்டு வெளியே வராத ஜெயலலிதா 22ஆம் தேதி காலை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அங்கு முதல்வராக ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்ட பின் சென்னையில் உள்ள எம்ஜிஆர், அண்ணா, பெரியார் சிலைகளுக்கு ஜெயலலிதா மாலை அணிவிக்கிறார். அதனால் தமிழக முதல்வராக 23ஆம் தேதி ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்பார் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்தன. 10ஆம் வகுப்பு தேர்வு மார்ச் மாதம் 19ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நடந்தது. இதற்கான தேர்வு முடிவுகள் மே 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித் தேர்வுத்துறை இயக்குநர் தேவராஜன் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தங்கள் பதிவு எண், பிறந்த தேதி போன்றவைகளை இணையதளத்தில் குறிப்பிட்டு தங்கள் தேர்வு முடிவுகளை மதிப்பெண்களுடன் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை மே 29ஆம் தேதி முதல் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளிலேயே பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தேவராஜன் தெரிவித்துள்ளார். கலெக்டர் அலுவலகம், தேசிய தகவல் மையம், நூலகங்களில் மாணவர்கள் இலவசமாக தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்றும் தேர்வுத்துறை இயக்குநர் தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. கடந்த 1 மாத காலத்துக்கும் மேலாக நடந்து வந்த ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடர் இப்போது இறுதிக் கட்டத்தை எட்டியுள்ளது. மும்பை வான்கடே மைதானத்தில் செவ்வாயன்று இரவு நடந்த முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மோதின. முதலில் பந்தடித்த மும்பை
மும்பை அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 187 ரன் எடுத்தது. சிம்மன்ஸ் 65 ரன், பொல்லார்ட் 41 ரன் எடுத்தனர். அடுத்து ஆடிய சென்னை அணி 19 ஓவரில் 162 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 25 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த வெற்றி மூலம் மும்பை அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வியை தழுவிய போதும் புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்த அணி என்ற முறையில் அதற்கு இன்னொரு வாய்ப்பு உள்ளது. புதனன்று நடக்கும் எலிமினேட்டர் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் விளையாடுகின்றன. அதில் வெற்றி பெறும் அணியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி குவாலிஃபயர் 2வது ஆட்டத்தில் மோதும். அதில் வெற்றி பெறும் அணிதான் மும்பை அணியுடன் இறுதிப் போட்டியில் விளையாடும். தங்க முதலீட்டு திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. விழா காலங்களில் இந்தியர்கள் விரும்பி அணியும் தங்க நகைகள் ஆண்டின் பெரும்பாலான நாட்களில் பீரோக்களில் முடங்கியே கிடக்கும். அவ்வாறு வீணாக முடங்கி கிடக்கும் தங்க நகைகளை வங்கிகளில் முதலீடு செய்து வருமானத்தை ஈட்டும் வகையில் மத்திய அரசு புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. தங்க முதலீட்டு திட்டம் என்ற பெயரிலான அந்த திட்டத்துக்கான வரைவு நெறிமுறைகள் செவ்வாயன்று அறிவிக்கப்பட்டன. இத்திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் 30 கிராம் தங்கத்தை ஓராண்டுக்கு வங்கியில் முதலீடு செய்ய வேண்டும். தங்க முதலீட்டுக்கான வட்டியை பணமாகவோ அல்லது தங்கமாகவோ முதலீட்டாளர்கள் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் வட்டி விகிதம் உள்ளிட்ட இன்னபிற நெறிமுறைகளை அந்தந்த வங்கிகளே இறுதி செய்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணி 95% நிறைவு பெற்றதாக சந்தீப் சக்சேனா தெரிவித்துள்ளார். போலி வாக்காளர்களை களையெடுக்கும் வகையில் வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்களை இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் இந்த பணி இதுவரை எந்த அளவு நடைபெற்றுள்ளது என்பது தமிழக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணி 95% நடைபெற்று உள்ளதாகவும் மீதம் உள்ளவர்களிடம் விவரங்கள் 15 நாட்களில் பெறப்பட்டு பதிவேற்றம் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். ஆந்திராவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மக்கள் உரிமை கழக மாநில செயலாளர் பாலமுருகன் வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்தார். ஆந்திர போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 20 தமிழக தொழிலாளர்களில் பழனி, பெருமாள், மகேந்திரன் ஆகிய 3 பேரின் செல்போனுக்கு வந்த அழைப்புகள் மற்றும் பேசிய அழைப்புகளை புலனாய்வு செய்தபோது அவர்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழக எல்லையில் இருந்தது ஆதாரங்களுடன் உறுதியாகி இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தொழிலாளர்கள் 6ஆம் தேதி இரவு கடத்தப்பட்டு மறுநாள் ஆந்திர போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் பாலமுருகன் கேட்டுக் கொண்டார். மயிலாடுதுறை அருகே ஹோட்டல் இட்லியை சாப்பிட்ட 4 குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த பாகசாலையைச் சேர்ந்த சாந்தி இவரது கணவன் இறந்துவிட்டார். 4 குழந்தைகளுடன் தந்தையின் பாதுகாப்பில் வசித்து வருகிறார். இந்நிலையில் சாந்தியின் தந்தை மோகன் அங்குள்ள ஹோட்டலில் இருந்து இட்லி வாங்கி குழந்தைகள் 4 பேருக்கும் கொடுத்துள்ளார். அதனை சாப்பிட்ட அந்த குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த மோகன் 4 பேரையும் சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்த்தார். இந்த சம்பவம் குறித்து சீர்காழி தாசில்தார் சுந்தரவடிவேல் மற்றும் பாகசாலை போலீசார் மருத்துவமனைக்கு வந்து விசாரணை நடத்தினர். வேலூர் மாவட்டத்தில் நிலவி வந்த சிறுத்தை பீதி மரணாயில் முடிந்துள்ளது. வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே வேதாமங்கலம் கிராமம் உள்ளது. ஊரின் ஒதுக்குப்புறத்தில் உள்ள மாமரத்தில் சிறுத்தை குட்டி ஒன்று மரத்தில் உள்ள பொந்தில் நுழைந்ததாக அப்பகுதி மக்களிடையே பீதி பரவியது. பலர் தாங்கள் சிறுத்தை குட்டியை பார்த்ததாக கூறினார்கள். பின்னர் தகவல் கிடைத்து அங்கு வந்த வனத்துறையினர் மரத்தின் பொந்தில் பதுங்கியிருக்கும் சிறுத்தை குட்டியை மீட்க முயன்ற போது கடைசியில் மரப்பொந்தில் பதுங்கியிருந்தது மரணா என்பது தெரிய வந்தது. அது மக்களை ஒன்றும் செய்யாது என வனத்துறையினர் மக்களிடம் கூறிவிட்டு சென்றனர். தலைநகர் டெல்லியின் புறநகரான பாவனா பகுதியில் நீரோடை ஓடுகிறது. அதில் 20 வயது மதிக்கத்தக்க 3 இளைஞர்கள் செவ்வாயன்று இரவு குளிக்கச் சென்றனர். நீண்ட நேரமாக அவர்களது பைக்குகள் நீரோடை கரையில் நிற்பதைக் கண்ட பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் அளித்தனர். அதன் பிறகு மூவரும் நீரில் மூழ்கி இறந்தது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினரும் நீச்சல் வீரர்களும் வரவழைக்கப்பட்டு பலியான இளைஞர்களின் சடலங்களை விடிய விடிய தேடினர். நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். தங்கத்தின் விலையில் புதனன்று 136 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 20,672 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,584 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 70 காசுகள் குறைந்து 42 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 39,450 ரூபாயாக இருந்தது. தனது 56வது படத்தில் சால்ட் அண்ட் பெப்பர் கெட்டப்பில் நடிகர் அஜித் நடித்து வருகிறார். முதலாக அசல் படத்தில் சால்ட் அண்ட் பெப்பர் கெட்டப்பில் நடிகர் அஜித் நடித்திருந்தார். தொடர்ந்து மங்காத்தா மற்றும் வீரம் படத்தில் முழுக்க இதே கெட்டப்பில் வந்தார். என்னை அறிந்தால் படத்தில் இளமையாக நடித்திருந்த அஜித் மீண்டும் வீரம் சிவா இயக்கும் தனது 56வது படத்தில் சால்ட் அண்ட் பெப்பர் கெட்டப்பில் வருகிறாராம். இப்படத்தில் தான் நடிகை லட்சுமி மேனன் அஜித்தின் தங்கையாக நடித்து வருகிறார். இயக்குனர் பாண்டியராஜ் சத்தமின்றி ஹைக்கூ படத்தை முடித்துள்ளார். மீண்டும் சிம்பு நயன்தாரா ஜோடி என்று பரபரப்பாக இது நம்ம ஆளு படத்தை துவக்கினார். பசங்க பட இயக்குனர் பாண்டியராஜ். ஆனால் இந்த ஜோடியால் படம் இழுவென்று இழுத்துக் கொண்டிருக்க சத்தமின்றி நடிகர் சூர்யா தயாரிப்பில் ஹைக்கூ படத்தை முடித்து விட்டாராம் பாண்டியராஜ். சூர்யாவின் மாஸ் பட வெளியீட்டின் போது ஹைக்கூ பட ட்ரெய்லரை வெளியிடும் பாண்டியராஜ் இது நம்ம ஆளுக்கு முன் திரைக்கு கொண்டு வரவும் திட்டமிட்டுள்ளார்.